ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 4 years இன் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்ட் டிவைஸ், இதை எப்படி டிசைன் அண்ட் டெவலப் பண்ணுறது அண்ட் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் எபோவ் 50 to 60 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் பேஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கவுன்சிலிங் மோட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான கோர் டாபிக்ஸ் என்ன கவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி, கண்ட்ரோல் சிஸ்டம், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் செமிகண்டக்டர் டிவைஸ், இந்த மாதிரி கோர் டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் சிலபஸ் என்ன கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மெக்கானிக்கல் சிஸ்டம், இன்ஜினியரிங் டிராயிங், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், லீனியர் ஐசி அப்ளிகேஷன், மியூசி, எம்பெடட் சிஸ்டம், ஃபயர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், விஎல்எஸ்ஐ டிசைன், மொபைல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்எஃப் அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சிலபஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மேனேஜர், விஎல்எஸ்ஐ டிசைனர், கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆப்ரேட்டர் அண்ட் டெக்னிக்கல் ஹெட், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸுக்கான டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், இன்டெல், சைமன்ஸ், பெல், டிஆர்டிஓ, நோக்கியோ. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸுக்கான சேலரி பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா 4 LPAலேருந்து 7 LPA வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா 10 LPAலேருந்து 15 LPA வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.